சரி அம்மா வடிவெல்லாம் கூட எடுத்துட்டீங்க அம்மாவை நீங்கள் இங்கே பார்த்து கதை கடை நான் ஃபோனை வச்சுட்டு போயிடுவேண்ணே அம்மா புரியுது என்ன தாக்கு வாய வருது சரி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் ஒன்று முடம்பாண்டுக்காக ஒன்று நைஸாக காணி வருது அப்படியே ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுகிறேன் இன்றைய நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வீட்டாக நிற்கிறேன் வேணுமாம்மா எங்களை வீட்டாக நிற்கிறோம் சரி இந்த வீட்டில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சு பலகாரம் அப்படி செஞ்சு தான் பார்க்க போகிறோம் என்ன இந்த அச்சு பலகாரம்ன்றது கண்ணனாலாக நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் ஆனால் நாங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்க்க சரியாக வரையில அதை என்ன சரியாக எப்படி செஞ்சால் சரியாக வருமெண்டு ஒரு அம்மம்மா வராங்க இந்த அம்மம்மாவுக்கு தெரியாது அவங்க தள்ளி வாங்க அம்மா தெரியான்னு சொல்லி ஒரு அம்மா இருந்தனா கேட்டு பார்த்தாங்க இப்படி செஞ்ச வருமானு சொல்ல அப்போ அவா சொல்லியிருந்தோம் சாமி இப்படி செஞ்சு வருங்க கண்டிப்பாக வருமானே நம்மம்மா அதே மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதை என்னன்றதை அம்மம்மா சொல்லுவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி அம்மம்மா தேவையான பொருட்களை சொல்லுங்க ஒரு சுண்டு அவிச்சப்பா அரை சுண்டு அவிக்காதம்மா மற்ற இது ஃபுட் கலர் மற்ற கலர் தான் போடணும் இது ஃபுட் கலர் நாங்கள் செய்கிறோம் ஆனால் ஃபுட் கலர் சேர்க்கக்கூடாது நம்மம்மா இப்போ சாப்பாடுகளுக்கெல்லாம் உடம்பு கூடாதுன்னு சொல்கிறேன் அது நல்லா இருக்கும் இல்லை கூடாதுன்னு சொல்கிறேன் சரி அடுத்தது சீனி ஒரு 50 கிராம் சீனி மற்ற ஒரு அளவான உப்பு தண்ணி மற்ற அந்த அச்சு டிசைன் அச்சு இதெல்லாம் நாங்கள் அச்சு செய்ய போகிறோம் அதுவும் பண்ணாதி பூச்சி அச்சு நம்ம அம்மம்மா மைய கிடக்கு சரி நாங்கள் நம்ம எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமே நம்மம்மா சரி அம்மம்மா இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சீனி போட போகிறீங்களோ என்னத்துக்காண்டியம்மா 2 மாவு மொண்டா கலந்து நீங்கள் அவிச்ச மாவும் பச்சை மாவும் அப்போ தான் கிளம்பி வேறு மாடியோ என்ன கொஞ்சம் உப்பும் போட போறீங்களா கொஞ்சம் உப்பு சரி அடுத்தது தண்ணி கொஞ்சம் தண்ணி அளவா விட்டு வச்சுக்கிங்களோ விட்டு கரைச்சி பார்ப்போம் இந்த மாவு குழைக்கிறதுலாம் இருக்கு நம்ம எல்லாம் மாவு குழைக்கிற பிழைச்சிதுண்டா பலகாரம் பிழைச்சிடும் என்ன இல்லை மாவு பிழைச்சா பிழைச்சிடும் இல்லை சரி அடுத்து என்ன சேர்க்க போகிறீங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குமா இது சரியா கருநாள் அப்புறம் நின்று சமைக்கிறோமே இங்கே பார்த்து கதைங்க அம்மாம்மா தண்ணி காணாம சேர்க்கிறாவன் இது வேலைக்கு முடிஞ்சிடும் போல இருக்கேனே இங்கே பார்க்கணும் சரி சரி நாங்கள் இந்த மாவை வடிவா குழச்சி எடுத்துட்டு பார்ப்போமே ஃபுட் கலர் இப்போ விடுறது விடுங்க வந்தாங்க கொஞ்சம் விடணும் ஃபுட் கலர் சேர்க்கவே கூடாது என்ன அன்றைக்கு கமெண்டில் சொல்லியிருந்தேன் ஃபுட் கலர் சேர்க்கக்கூடாது அம்மா கேட்குறீங்களோ கொஞ்சம் விடுங்க காணும் இப்போ இந்த கருப்பு கலர்லாம் வந்துடும் சிவப்பு கலர் அதுக்கு விலை இப்போ வேணுமே தேன் குழச்சமே வேறு தானே என்ன இதை நாங்கள் வடிவாக குழச்சி எடுத்துகிட்டு பார்ப்போமேண்ணே இப்போ இன்னுமே கலராக வருதுன்ட்டு நாங்கள் குழச்சி எடுத்துகிட்டு பார்ப்போம்மா சரி அம்மா வடிவெல்லாம் குழச்சி எடுத்துட்டீங்க அம்மாவை இப்போ இன்னுமே குழச்சி எடுத்தாச்சு தேன் குழல் நாங்கள் எடுத்தோம் அதேமாதிரி எடுத்துட்டோமே நம்மம்மா இங்கே கிள்ளி காட்டுங்க அப்படியேக்கா இங்கே பாருங்க என்னம்மா இஞ்சி ஊற்றி காட்டுங்கம்மா ஏற்றி ஊற்றுங்க அந்த தேன் குழலுக்கு செஞ்ச மாதிரி வந்துட்டேண்ணே இன்றைக்கு அப்போ அச்சு பலகாரம் நீட்டாக தான் பாருமேண்ணே சிரிப்பொண்டு வேறு அம்மா நீட்டாக வந்துட்டேன்டேண்ணே சரிம்மா பலகாரத்துலாம் கிடக்கு கிள்ளி எடுக்கலாம் கிடக்கு இப்படி துவச்சி எடுக்கிறதில்ல இதெல்லாம் கிடக்க சரி இப்போ என்ன சட்டி சூடாகிட்டேண்ணே மழையும் பெற போகுது எண்ணெயை விடுவோமே எண்ணெயை விடுங்க சரி காணும் ஃபுல்லாக விடுறீங்க அவ்வளோத்தையும் அப்படியோ வேணால் டேஸ்ட்டாக தான் இருக்க முடியாது சாப்பிடவேன் நான் வீட்டை சுட்டு பார்த்தோம் பச்சை கலரில் அதையும் கொண்டு வந்து காட்டுவோம் வேணே ஆனால் கண்ணனால முயற்சி செஞ்சும் பிடிவடையில நோண்டும் அடுப்பு நூந்துட்டுதோ சரி எண்ணெய் கொஞ்சம் படியா கொதிச்சு கொண்டு வரட்டுமா சரி அம்மாம்மா இப்போ அந்த அச்சை நாங்கள் எண்ணெய் வைக்கணும் என்ன கொஞ்சம் நேரம் என்னதுக்காண்டி என்னதுக்காண்டி கலர் மேனே அதுக்காண்டி இந்த அச்சையும் கொஞ்சம் நேரம் நாங்கள் எண்ணெய் வைக்கணும்
நீங்கள் இங்கே பார்த்து கதை நான் ஃபோனை வச்சுட்டு போயிடுவேண்ணே. அடுப்பறிக்காக இங்கே பார்த்து கேட்க மாட்டீங்களாம். இப்போ இதுவும் சேர்ந்து பொரிக்குதே அச்சும். சரி துவைப்பமே இன்னும் கொஞ்சம் படியாக துவைச்சு கொண்டு வரட்டுமா? சரியாம்மா எல்லாம் படியாக ஹீட் ஆகிட்டேனே எண்ணெய் எல்லாம் இதுவும் ஹீட் ஆகிட்டேனே துவைப்போம் பாப்பா மாமா துவைக்கப்புறம் டிசைனை பாருங்க. அம்மா பிடிச்ச நிற்கணுமா அப்படியே என்ன துவைக்கூடாதா? ரைட் பொரியுது வண்ணாதி பூஜி. எப்படி பிடிச்சோ நிற்கணுமோ? நீ கையில் கைப்படியும் இருக்கேன் இதுக்கு இந்த தடிக்கு செஞ்சுக்கிடக்கேண்ணே கம்பி சுடுமல்ல. ஓ புரியுதுண்ணே தன்பல கலண்ட விழும் மகள சரியா இன்னும் வித்தியாசமாக செய்கிறீங்கள். எடுங்க தூக்குங்க புரியா விழ போதா அப்படி பிடிச்சிடுங்க. ஆனால் மா குலைக்கிறதுலாம் இருக்கேண்ணா எல்லாம் பதம் ரைட் கலந்துட்டு அடுத்து என்ன பண்ண போடுங்க அம்மா? ஓ என்ன பண்ண போடும் இங்கே பாருங்க என்ன வழியாக துவச்சி பிடிக்கணும்னு பாருங்க. நான் நினைச்சேன் ஃபுல்லாக வேறு நம்ம மொத்தமாக ம் அம்மா படியா புரியுதே. அப்படியா புரியுதே நம்மம்மா என்ன மட்டும் போடுவோமே. அது பொறிஞ்சிட்டு போல இருக்கு. இங்கே அம்மா கையை இருந்து கொண்டிக்க பார்த்தீங்களோ. ஓ அது ஒட்டு போட்டுட்டேண்ணே உடைச்சி எடுக்கணும். சரி வடியா பொரியட்டுமே. சரிம்மா வடியா பொரிஞ்சினது எடுப்ப மாட்டேன். முதல் 2 போட்டு நாங்கள் 1 எடுத்து வச்சுட்டேன் மங்கால பிழிஞ்சி போட்டு இங்கே போடுங்க இதில் போடுங்க அம்மா. இப்படியோ இப்போ பாருங்க. சரி இதேமாதிரி மெட்டையும் போடுங்க என்ன இருக்கா போடுங்க. இஞ்சியை பொரி இதேண்ணே ஃபுல்லாக துவைச்சோம்னா இப்போ இந்த கலரா அதேண்ணே. இன்னுமே இதாக சரிம்மா நான் 1 பொறிச்சு காட்டினாங்கல்லாண்ணே இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு காட்டுவோம் என்ன ஏங்க இதே மாதிரி எல்லா பலத்தையும் பொறிச்சு போட்டு காட்டுறோமே. இங்கே போய் கலந்துட்டு வடிவா பிரட்டி காட்டுங்க அம்மா தூக்கி இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கண்டு. வண்ணாத்தி பூச்சி பறக்குது வண்ணாத்தி பூச்சி பறக்குது பேரடுங்க. ரைட் என்ன மொண்டு போடுங்க என்ன மொண்டு போடுங்க போடுவோம். ம் அம்மா துவைக்க விதத்தை பாருங்க கை நடங்குது அம்மாவுக்கு உள்ளே போயிடும் மொண்டு ஒன்றாதி போச்சு. சரி அம்மா எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்சு போட்டு காட்டுவோம் என்ன. இங்கே பாருங்க இன்னொரு வடிவாக இருக்கண்டு பாருங்க எல்லாத்தையும் பொறிச்சிட்டு காட்டுறோம். சரி அம்மா எல்லாத்தையும் நாங்கள் வடிவாக சுட்டு எடுத்துட்டோம் என்னங்க. இங்கே பாருங்க எல்லாத்தையும் வடிவாக சுட்டு எடுத்துட்டோம் பாருங்க. அம்மா அம்மா தூக்கி காட்டுங்க மேலே ஏற்றி எங்க செம்பருத்தம்பூ பச்சை கலரில் பூ இருக்கு இல்லையே. பூ இல்லை இல்லை தான் இருக்கு பச்சை கலரில். சரி நாங்கள் வடிவெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். நாங்கள் நம்ம இந்த வாழையில போடுவோம் இவ்வளோ வடிவாக இருக்கு மட்டும் பாருங்க நடுவில் போடுங்க. அம்மா வண்ணாத்தி பூச்சி வண்ணாத்தி பூச்சி பறக்குது எங்க பச்சையும் பையுங்க. அம்மா டிசைனை வைக்கிறேன் வடிவாக இருக்கும் பூடியோ கொண்டு என்ன இந்த மாதிரி வச்சுக்கிடக்கண்டு இங்கே பாருங்க நடுவில் கொண்டு குழப்பாத. மணமன் வைக்கணும் நேரம் இல்லை வைக்கொண்டு இப்படித்தான் வைக்கணும். என் கோலம் போடுறீங்களோ? வண்ணாத்தி பூச்சி பறந்து வந்து இருக்குது. சாப்பிட்றாங்க பெரிய வண்ணாத்தி பூச்சியா? சரி
சரி எல்லாமே ரெடி ஆகிட்டுது நாங்கள் என்ன செய்யணும் வேணுமே நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு தான் பார்க்கணுமே சாப்பிட்டு பாருங்க சரி நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோமா இப்படியே பாருங்க எப்படி இருக்கு வடிவாக இருந்துச்சு எப்படி கண்டு பார்க்க வாய வருது சரி நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ கூட தயாரித்தோம் நாங்கள் ஓ இன்னும் சரி 2 தான் சரி வந்திருக்கேனே அதுவும் சொல்லி தந்தது அம்மம்மா அம்மம்மான்னு அம்மா சொல்லி தந்தவாங்க ஆ சரியா அம்மம்மா மாட்டாய் சரி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம்மா சரி அம்மா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்காண்டு ஃபஸ்ட்டு பச்சை சோப்பு கொண்டு போனீங்கன்னா சாப்பிடுவோம் பச்சை சோப்பு மரத்துக்கு இது ஃபஸ்ட்டாக கடிப்போம் ரெண்டையும் இதுக்கு மேலே சீனி பண்ணி சாச்சு விடுவோம் சீனி போட்டு சுட்டாங்க அப்போ கடிச்சு போட தெரியும் மண்ணாடி பூச்சி கடி வருது வேக்க மண்ணாடி பூச்சி கடி வருது வேக்க நல்லா இருக்கண்ணே ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா நான் நினைச்ச மாதிரியே நீட்ட வந்துடுங்க செஞ்ச மாதிரியே ஒன்று முடம்புக்காக ஒன்று நைஸாக கடி வருது அப்படியே பச்சை இப்படி சாப்பிட முடிச்சு சீசன் போகணும் கறிக்கா முடி உண்மைக்குமே வேறு எவ்வளோ இருக்கு நீங்கள் நாங்கள் செஞ்ச மாதிரி செஞ்சு வாங்க உண்மையாக நீட்டாக வேணுமே அதெல்லாம் 2-3 பேர்கிட்ட கேட்டு தான் செய்கிறேன் மென்ஸ் முதல்ல செஞ்சு பார்த்தாங்க சரி வரையில வீடியோ எடுத்து நாங்கள் எடுத்து செஞ்சு பார்க்க பிழைச்சிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன் பொருளுமே செய்யலாம் போய்ட்டு உண்மைக்குமே வேறு லெவலுக்கு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளுவோம் என்ன சொன்னேன் லேட் ஆகுது இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளுவோம் உங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனை ஊற்றிங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளுவோம் பாய்னு காட்டுங்க பாய்